திருப்பத்தூரில் பெண் காவலர் மீது ஆசிட் வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் பார்வையிட்டார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருந்து வீட்டிற்கு நடந்து சென்ற பெண் காவலர் லாவண்யா மீது 2 மர்ம நபர்கள் ஆசிட் வீசிவிட்டு தப்பி ஓடினர். முகத்தில் காயமடைந்த லாவண்யா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து 2 தனிப்படை போலீசார் லாவண்யாவின் கணவர் சுரேஷ் மற்றும் நண்பர் பிரபுவிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சம்பவம் நடந்த இடத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பகலவன் நேரில் பார்வையிட்டார். அவ பாட்டுக்கு வந்து நல்லா வேலை பண்ணிட்டு அவ பாட்டுக்கு வீட்டுக்கு போவா. நேற்று ஒரு 9 மணி போல் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற சமயத்தில், அதாவது பீரான் லைனில் இருக்கிற அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகிற வழியில் யாரோ 2 பேர் வந்து அவன் முகத்தில் ஆசிட் அடிச்சிருந்ததாக கேள்விப்பட்டாங்க. நான் போயிட்டு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போய்ட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா உண்மையிலே அடிச்சுட்டு இருந்தாங்க. இது யாருன்னு தெரியல. அதை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.